ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதிகாலை 5 மணி. நேற்று ஸ்டூடியோவில் நிற்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஒரு 1 hour இல்லைரா வேலையெல்லாம் முடிஞ்சிருமென்று சொன்னேன். அதாவது அப்போ நைட்டு ஒரு 11 மணி. அப்போ இல்லைடா கொஞ்சம் வேலையை போகணும், ஏன்டா அப்படியே கோவிலுக்கு போகணும் தானே, நல்லூர் தொடங்கிட்டுருந்தாங்க. ஓகே, நானும் பரட்டு வரான்னு சொன்னாங்க, டேய் நீயாச்சும் முடிய ஒழும்புறதாவது, நீ ஒழும்பு மத்தியானம் 2 மணியா மாறா செட் ஆகாதுரா, வரும்டா கோல் பண்ணி பார்க்குறேன் ஒலிம்பினா வாண்டாங்க. அப்போ நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விடிய வந்து அலுவலை பார்ப்போன்ட்டு வீட்டை வலிக்கிட்டேன். போய் ஒரு 12 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். பார்த்தா 4:30 அடித்தாங்க. ஓகே, ஒலிம்பிட்டேன், வலிக்கிட்டு நிற்கிறேன். இப்போ நெல்லூர் கோயிலுக்கு இன்றைக்கு விடிய போகிறேன். முதல் முறையாக கொடி ஏறினதுக்கு இன்றைக்கு அதிகாலையில் நெல்லூருக்கு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகும்போது மறக்காம நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஆமாம், நல்லூருக்கு வலிக்கிறேன். ஒரு 300 காசு இருந்தால் தாங்க பார்த்துருக்கா இருக்கா. ஓகே, சாமியை கும்பிட்டுட்டு வலிக்கிறோம். பெரிய வலிக்கிட்டு அடிக்கிறதுக்கே வாரத்துக்கு பெரிய வாராகிறாச்சு. டேய், இந்த வீணா போன வெங்காயம் என்ன பார்த்து கேட்குதுடா, வேட்டிக்கேன்னு ஹெல்மெட்டா? வேட்டிக்கு ஹெல்மெட் இல்லை, அப்போ பாதுகாப்புக்கு தான் ஹெல்மெட். இந்த மூஞ்சியை காட்டுங்க ஒருக்கா. ஃபோன் வந்து அதிகாலையில் பலதாக போட்டுது. என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பிரச்சனை எங்களுக்கு வருது. என்ன நாமளும் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட பார்க்குற நேரம் இல்லை, ஏதாச்சும் ஒரு சம்பவமாகவே வருது. பார்ப்போம். அதிகாலையில் ஒலிம்பி விடிய கோவிலுக்கு வர்றதுன்றது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது, மனதுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்குது. இப்படி விடியல் ஒலிம்பியாக கணேப்பான்ட்டே ஒவ்வொரு நாளும் இப்படி ஒழும் பண்ணமாடாப்பா, விடிய போய் வேலையை கரை திறக்கணும்ண்டு. இப்போ இந்த அடுத்த நாள் அது அந்த மூடே வராது. பார்ப்பேன். ஓகே, கோவிலுக்குள்ளே வந்துட்டேன். பிரதட்ட அரிச்சுட்டு வராங்க விடிய. ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே வீடியோ இருக்கையில் அது சட்டத்திட்டங்களை மதிப்போம், அதால் கும்பிட்டு வந்து தொடருவோம். மணி அடிச்சுட்டா போவீங்க. அப்பா ஒரு நிம்மதியாக இருக்குல்ல ப்ரோ. நீங்கள் விரதமோ இல்லாட்டி மச்சம் இல்லாமலோ? விரதம் இல்லாமல் இல்லை, மச்சம் சாப்பிட்றேன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது பேய் காட்டுறது, அவ்வளோதான். பேய் காட்டுறேன். ஓகே, வேறு இப்படி தான் மச்சம் இல்லை, நானும் மச்சம் இல்லை. அதாவது விரதம்ன்ற கோட்பாடுகள் வந்து பல பேருக்கு தெரியாது. பிடிச்ச ஒழுங்காக பிடிக்கணும். ஸோ நம்ம ஃபீல்டுக்கு எனக்கு ஏதோ ஒழுங்கான விரதம் பிடிக்கிற கஷ்டம் பண்ணுறது இதனால் தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? லவ் யூ ப்ரோ. வாங்க வாங்க சார், வாடவில்லைன்றா நீங்க லவ் யூ கவனமா தெரியும். டீ உரிச்சிட்டீங்களா? டீ உரிச்சிட்டா. வீடியோ எடுத்துறீங்களா? நான் வீடியோ எடுக்கல, டீ முருகனை பார்க்க வந்தேன். ஓகே, அப்போ விண்ணேரம் இருப்பீங்களா? விண்ணேரம் இல்லை, கும்புறதா. நாளை மஞ்சள் மண்டலத்துக்கு. ஆனால் உங்களை இதெல்லாம் பார்த்தேன், அந்த ஜேகே 2 போட்டு சின்ன சின்ன ஷார்ட் அடியில் போடுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. காலத்துக்கு பிறகு நண்பனை மீட் பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் இந்த எத்தனை நாள் ஆச்சு கண்டு? எத்தனை நாள் எத்தனை வருஷம்? எத்தனை நாள்? 7 நாள். என்ன லண்டனுக்கு போனேன், கனடா போனேன். ஓகே, கிட்டத்தட்ட பரிச்சா பிறகு வீடியோ எடுக்காது அவர். இல்லை இல்லை, கனநாள் அதாவது பாடசாலை பருவத்தை தாண்டி வழியில் வந்த அப்புறம் கனகாலமாச்சு கண்டு நிற்பாங்க. சாரா, உங்களுக்கு கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா சாமியின்டையும் பேர் தெரியுமா உங்களுக்கு? உண்மையான பதிலை எதிர்பார்க்குறேன், போய் சொல்லக்கூடாது. தெரியாது. ஆ,
முருகன் முருகன் கோயில் bro. எல்லாம் முருகன் தான். சரி முருகன் ஓகே. இப்போ பிள்ளையார் கோயில் சிவனம்மன் அப்படி சில இருக்குங்க. ஒரு சில கடவுள்களை வந்து சிவனம்மன் ஞாபகம் நீங்கள் வாசல்ல வரைக்கலாம். சிவனம்மன் கோயில் நீங்கள் கும்பிடவே இல்லை. எது சிவனம்மன் கோயில் பிள்ளையாரெல்லாம் குட்டி கும்பிடுவோம். அதை செய்யல. ஓகே சரி ஓகே அதை வருங்க. எனக்கு கேட்பீங்களா அந்த கேள்வி? இல்லை நான் கேட்குறேன். அப்போ உள்ளுக்கு இருக்கிற எல்லா தெய்வத்தின் பேரும் உங்களுக்கு தெரியுமா? 100% தெரியும். தெரியாது. ஸோ எனக்கு மதான் டவுட். அந்த ஒருவேளை அதை காட்சிப்படுத்தினா எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து வர உறவுகள் பொருள் சொல்லுக்க வருவாங்கல்லானே அவங்களுக்கு அந்த பேர் அதில் காட்சிப்படுத்தினா வந்து அவங்க தெரிஞ்சு கொள்ளாமல் இல்லை. நாங்கள் கொஞ்சம் மானத்தோட இருக்கலாம். உண்மையாக வைக்கிறது அனுப்பி நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க உள்ளுக்கு என்ன சாமின்ற பேர் இருக்குன்னு சொல்லி. மற்ற அதில் வந்து கொடித்தம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு மயில் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளால நண்பன் வந்து அந்த மயிலை சுற்றி கும்பிட்டவர். முருகனுக்கு மயில், அதை மாதிரி சிவனுக்கு நந்தி. அப்போ நான் நந்திக்கு முன்னால் குறுக்க போகக்கூடாது, தவம் இருந்து ஒன்று கேட்க தவத்தை கலக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சொல்கிறவங்க. அப்போ ஓ அது நான் பாட புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன்டா. ஓ சமய டீச்சர் சொல்லி தந்துருக்குறேன். அப்போ புலிராணி மிஸ் இல்லை சொல்லி தந்துருக்குறேன். ஆமாம் அது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அது உண்மையாகவே வந்து சிவனுக்கு குறுக்க இருக்கிற நந்தியை வந்து க்ரோஸ் பண்ணி நாங்கள் போகக்கூடாது, இந்த மயிலை க்ரோஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே வழியில் வந்துட்டோம். ஓகே இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வழியில் வந்துட்டேன். இப்போ வீட்டை போகிறோம். இந்த வீடியோவில் என்ன ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லலாம். ஒரு கருத்துள்ள வீடியோவை மாற்றணும்னு சொன்னால் இந்த ஆரி தள்ளுவரி, அந்த தள்ளுவரி, புது வருட தள்ளுவரின்னு சொல்லி ஆஃபர் எல்லாம் போகிறோம் தானே. ஒவ்வொரு வருஷங்கள் பிறக்கே வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சீசனுக்கு ஒரு ஆஃபர் வரும். அப்போ அதுக்கு நீங்கள் காசு சேர்த்து ஒரு பொருட்களை வாங்குறவரை இந்த நல்லூர் திருவிழாவை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிங்களேன்டா. டிவிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து உடம்பு பூசுகிற க்ரீமில் இருந்து எல்லாமே சிறந்த தள்ளுபடியில் லாபகரமாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை கருத்து இந்த வீடியோவில். ஓகே இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கோயிலை முடிச்சு வரைக்கும் சரி வீடியோ சாப்பிட்டு போக முடிட்டு குலபுரி சந்தியாரியில் இருக்கிற மகாலட்சுமி தேநீரகம் உண்மையாகவே வந்து எனக்கு பிடிச்ச கரையை உண்டு. கையா வந்துட்டு நான் தெரிஞ்சு அந்த என்ன சொல்கிறது அந்த காஸ்ட்லியாக கணக்கு இன்டீரியல் ஒர்க் செஞ்சால் தான் அது சுத்தமாக என்று சொல்லிடாது. உண்மையாகவே வந்து பார்க்க அழகாக சுத்தமாக இருக்குது. நல்ல சொப்டாக இருக்கு. விட்டாளி மற்றது அப்பம் உளுந்து வர கடலை வர அதானே. இத்தனை வருதோ நீயாச்சும் பார்த்தா ஒழும்ப இன்றைக்கி போய் ஜிம்முக்கு போகிற ஐடியா அவ்வளோ போய் பருத்தாண்ட வைய 11 மணி 12 மணி செல்லு போல இந்தியா நாள் வேஸ்ட்டாக போகுது. பிளைண்டி 2 பிளைண்டு தாங்க. இல்லைடா ஓகே. அடுத்ததாக அப்பா எனக்கு தங்க நாளில் பிடிச்சதே ஜீவின மியூசிக் தான்டா. சாப்பாடு உண்மையாக நெருப்பு தானே மாதிரி இருக்கு. உனக்கு என்ன மாதிரி உண்மையாக சொல்லு. இந்த இடத்துல இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டாம்டா. நீ சொன்னீங்களே இந்த சாமத்தியை விட மாப்பிள்ளை வருன்னு சொல்லி. ஓ கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை இறப்புக்கு போயாச்சு. நானும் சுஜீவன் என்று சொல்லி அந்த நாங்கள் லென்ஸ் அவசரம் பண்ண கால் பண்ணோம். நானும் அவரும் போகிறோம். அப்போ இங்கே வந்து விடிய காலத்தில் 4 மணிக்கு போனாங்க. நான் இரவு வர சாப்பிட்றேன். எனக்கு கொலப்பாசி. அப்போ அப்படி சரியான ஒரு பசியாக இருக்கு. எனக்கு 8 மணி மட்டும் நிற்கிறேன். சாப்பாடை கொண்டு வந்து தாராங்க எங்களுக்கு. எண்ணி 3 விட்டது யோசிச்சு பேர்றாப்போ எனக்கு இரவும் சாப்பிட்றோம் நிற்கிறேன். 8 மணி ஆட்டி கறக்கு புறாக்கன்றது 3 இட்லியை வச்சு நான் என்ன செய்கிறது. 3 இட்லி முடியுது. நான் சுஜீவனை பார்க்குறேன், சுஜீவன் என்ன பார்க்குது. இப்படியே போய்கொண்டிருக்கு. ஒரு 5 ஆள் வந்தா சாப்பிட்டீங்களோ வந்துச்சு. ஓ வளமை என்ன கேப்பு நம்மளுக்கே கேட்க தாங்க போட்டு தராண்டு. ஓ இப்போ சாப்பிடும் போதே சொல்ல ஓகே. பக்கத்தில் இந்த ஒரு இப்படி ஒரு ஜொக்குக்க மாட்டான் அதை கை தான் ஓகே கை கழுவுன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி விட்டாரா. எனக்கு திருப்ப பக்கமாக இருக்க ஒன்றும் செய்யலாம் இருக்கு. என்ன செய்யலாம் தெரியாமல் மத்தியான சாப்பாடு மட்டும் பசியோர மச்சான். இட்டாலி மொத்தமாக 5 இட்டாலி
ஆட்டலி சாரி ஆறு இட்லி ஒரு உளுந்து வர ஒரு கடலை வர 2 அப்பம் இது வந்து 3 சோடி அப்பமே இதில் 2 சோடி இதில் 2 சோடி உள்ள 2 சோடி 4 சோடி அப்பம் 2 சோடி பார்த்துருங்க அவ்வளோ சாப்பாடும் சேர்த்து 720 ரூபா. ஸோ எனக்கு தெரிஞ்சால பட்ஜெட்டாக சாப்பிட்ற இடம் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டு டேஸ்ட்டுக்கு மேலால் விலையும் வந்து எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்குது. உண்மையாகவே நான் வழக்கமாக வந்தால் இந்த கடைக்கு தான் அதிகமாக வாரினேன். ஏன்னா எங்களை வீட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு தரமான உணவாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.